11வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் வந்து விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகும். ஆனால் 12வது ஐந்தாண்டு திட்டம் தான் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி, மோர் சஸ்டைனபிள் growth அப்படின்னு சொல்லுவாங்க. 12th 5 இயர் பிளான் தான். பட் ஆனால் நமக்கு ஆன்சர் கீழே இது தப்பாக கொடுத்துருக்காங்க. இதை கிளைம் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்கும் மார்க் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா ஒரு மார்க்கு எல்லாம் ஒரு சில பேர் ரேஸை விட்டு வெளியே போயிடுவாங்க, ஒரு சில பேர் அந்த ஒரு மார்க்கால் தான் உள்ள ரேஸ்க்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. ஸோ அதனால் இதை எல்லோரும் கிளைம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் தான், நம்ம எக்கனாமிக்ஸ் தான், 11th எக்கனாமிக்ஸு சோர்ஸு. நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். இதுதான் ஓகேங்களா. ஆன்சருக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க, கிளைம் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் க்ரௌத் அண்ட் மெயின் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் அண்ட் க்ரௌத் அப்படின்னாவே 12th 5 இயர் பிளான் தான். பட் தமிழில் பாருங்கள், நிலையான மற்றும் அதிகப்படியாக உள்ளடக்கிய வளர்ச்சி 11 ஐந்தாண்டு இருக்கும். தப்பு. எந்த ஐந்தாண்டு நோக்கம்னா 12வது ஐந்தாண்டு தான் நோக்கம். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் பாருங்கள், நிலையான அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றது. இங்கே பாருங்கள், 12th 5 இயர் பிளானில் நிலையான இருக்குதுங்களா, இதில் பாருங்கள் நிலையானது இல்லை. ஓகேங்களா. அப்போ நிலையான வளர்ச்சினா 12th 5 இயர் பிளான் தான் வரணும் இல்லைங்களா. ஆனால் அவங்க 11th 5 இயர் பிளான் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது ரெண்டுமே போத் ஆர் ராங். பாருங்க, நிலையான அப்படின்னு ஒரு பாயிண்ட், இதோடைய 11th கிடையாது 12th. இதுக்கு ரெண்டுமே தப்பு தான். டி தான் ஆன்சர் வரணும். ஸோ அவங்க பி கொடுத்துருக்காங்க, கிளைம் பண்ணுங்கள். தேங்க்யூ.